ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியாகவும் அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி பிரண்டை தொக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பிரண்டையை நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிறனால எலும்பு வலிக்கும் ஜீரணத்துக்கும் ரொம்பவே நல்லது. அதே சமயம் பிரண்டையை நம்ம அளவாக எடுத்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க இந்த ஹெல்த்தியான பிரண்டை தொக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த தொக்கைக்கு தேவையான பிரண்டையை நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பிரண்டையை நறுக்கிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெயை தடவிட்டு நறுக்குனீங்கன்னா கை அரிக்காமல் இருக்கும். அதே மாதிரி பிரண்டையை வாங்கும்போது கொஞ்சம் இலசா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. கொஞ்சம் முத்துனதாக இருந்துச்சுன்னா நமக்கு நார் அதிகமாக இருக்கும். நார் அதிகமாக இருந்துச்சுன்னா லேசாக கசப்பு தன்மை தெரியும் தொக்கில். பிரண்டையை இந்த மாதிரி நீளமாக உடச்சி எடுத்துட்டு 4 பக்கமும் இருக்கிற நாரை நறுக்கி எடுத்துக்கோங்க. இதில் இந்த மாதிரி சைடில் இருக்க நாரை எடுத்துட்டு நம்ம தொக்கு பண்ணாதான் டேஸ்ட் நல்லா வரும். 4 பக்கமும் இருக்க நாரை எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கையிலே ஒடிச்சு எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக நறுக்கிட்டு வதக்கும் போது சீக்கிரமே நமக்கு வெந்து வந்துடும். இந்த பிரண்டை தொக்கை ஒரு நாளைக்கு மட்டும் பண்ண போறீங்கன்னா மட்டும் பிரண்டையை மோர் இல்லைன்னா புளி தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த தொக்கை நீங்கள் ஸ்டோர் பண்ண போறீங்கன்னா மட்டும் ஊற வைக்காமலே தொக்கை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கெட்டு போகாமலும் கசப்பு இல்லாமலும் இருக்கும். அடுத்து இந்த தொக்கைக்கு தேவையான புளியை இப்போ ஊற வச்சிடலாம். நான் ஒரு பெரிய கோலி சைஸ் புளியை கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இப்போ நறுக்கி வச்ச பிரண்டையை வதக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் நல்லெண்ணெயை சேர்த்துருக்கேன். நறுக்கி வச்ச பிரண்டையை சேர்த்துட்டு பிரண்டையோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பிரண்டையை மினிமம் ஒரு 10 நிமிஷமாச்சும் நம்ம ஃப்ளேமை மீடியமில் வச்சு வதக்கி விடணும். அப்போ தான் கலர் மாதிரி உள்ளேயும் நல்லா வெந்து வரும். இந்த அளவுக்கு பிரண்டை கலர் மாதிரி நல்லா வெந்து வரணும். இப்போ வதக்கின பிரண்டையை தனியாக எடுத்து வச்சிடலாம். பிரண்டையை வதக்கின அதே பேனில் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 துண்டு இஞ்சி 5 பெரிய பல் பூண்டை சேர்த்துருக்கேன். முதல்ல சேர்த்த இஞ்சி பூண்டை மட்டும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு இஞ்சி பூண்டை வதக்கி விட்டுருக்கேன். இப்போ இது கூடவே கருவேப்பிலை இலையை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலையை சேர்த்துருக்கேன். இதுலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம். நான் ஒரு கைப்பிடி கருவேப்பிலைக்கு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை சேர்த்துருக்கேன். புதினா இலை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு புதினா இலையை சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையுமே ஒரு 3 நிமிஷத்துக்காவது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கி இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்துடும். இப்போ இது கூடவே முன்னாடி நம்ம வதக்கி வச்சுருந்த பிரண்டையும் சேர்த்துட்டு ஒரு தடவை மட்டும் கலந்து விட்டு எல்லாத்தையுமே நல்லா ஆற விட்டுறலாம். எல்லாமே நல்லா ஆறணும். இதில் கொஞ்சம் கூட நமக்கு சூடு இருக்கக்கூடாது. இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே ஊற வச்ச புளியை சேர்த்துக்கலாம். புளி ஊற வச்ச தண்ணியோடவே சேர்த்துருங்க. இப்போ இதை கொரகொரப்பாக அரைச்சிடாமல் இதை நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிரண்டை தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்தா தான் தொக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா வெடித்து வரட்டும். கடுகு வெடித்ததும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் வெந்தயத்தை சேர்த்துருக்கேன். இதுலேயே பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் பெருங்காயத்தூளையும் சேர்த்துருக்கேன். பிரண்டை தொக்குக்கான தாளிப்பு இவ்வளோ தான். இப்போ முன்னாடியே அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை சேர்த்துருங்க. எண்ணெயில் தண்ணியாக இருக்கிற இந்த மசாலா பேஸ்ட்டை சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கவனமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கூட சேர்த்துக்கோங்க. மசாலா பேஸ்ட்டு கூடவே கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அரைச்ச ஜாரில் கொஞ்சமாக தண்ணி கலந்து சேர்த்துருக்கேன். தொக்கை லேசாக கலந்து விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு. இப்போது தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூளை சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்தை பொறுத்து மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. தொக்கு நல்லா திக்காகிற வரைக்கும் கிளறி விட்டு கொதிக்க விடுங்க. இந்த தொக்குக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் சீக்கிரம் கெடாமல் இருக்கும். அதே மாதிரி வெந்தயமும் அதிகமாக போட்டுறாமல் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கசப்பு தெரியும். இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு 7-10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு சுண்ட விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடும். தொக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு. இதில் கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணிடும். புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாத்தையுமே. இந்த பிரண்டை தொக்கை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு ஈரம் இல்லாத கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். பிரண்டை தொக்கு சீக்கிரமாக கெடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தொக்கை எடுக்கும்போது ஈரம் இல்லாத கரண்டி அப்படி இல்லைன்னா ஸ்பூன் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. லேசாக கலந்து விட்டு எடுங்க.
அதே மாதிரி இந்த பிரண்டை தொக்கை வந்து நீங்கள் சாதத்தில் சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சமாக மேலாப்பில் நெய் சேர்த்துட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். இந்த பிரண்டை தொக்கை நீங்கள் இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த பிரண்டை தொக்கை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.